சார் எங்களோட ஒய்ஃபே போகுது சார். எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க பாடுபடுறோம். ஒன்றும் இல்லை, இந்த பேப்பரை நாங்கள் படிக்கிறதால முடியாதா இல்லை நீங்கள் போய் இது நாங்கள் செய்து சார் எங்களுக்கு பாருங்க சாலை உங்க அலுவலகத்துக்கு முன்னாடி சாலை மறியல் பற்றி இது நாங்கள் பெரிய நியூஸ் சாப்பிட்டு தெரியும். உங்ககிட்ட சொல்லிட்டு நீங்கள் தான் மறுப்பு தெரிவிக்கணும். அதுதான் நான் பேசுகிறேன் சார். உங்களோட சிம்பல் நீங்க எல்லாரும் 6 மணிக்கு மேல தான் வருவாங்க. அதுதான் வலைத்தளம் எல்லாம் நீங்க பாருங்க சார், எல்லாமே வந்துல சார் அறிவிச்சுங்க போடுங்களா சார். அதான் 6 மணிக்கு மேல வருவாங்க. இல்ல 6 மணிக்கு மேல தான் நீ கன்ஃபார்ம் பண்ணீங்க. 6 மணிக்கு அப்போ சார் மேனேஜர் வந்து தானே சார் பேச முடியும். சார் மேனேஜர் வர சொல்லுங்க சார். இப்போ நான் வந்து பேசுறேன். உங்க மாவட்ட செயலர் முடிவு எடுப்பாரா நீங்க முடிவு எடுப்பீங்களா? நேற்று பேப்பர் வந்துச்சு, பேப்பர். இது சாதாரண ஜஸ்ட் சிம்பிளோட சேஞ்ச் கிடையாது. நல்லா கேட்டுங்க, 2021 இருந்துட்டு இந்த சின்னதாக நாங்கள் போயிட்டு 24 நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் மைக் சின்னத்தில் இருந்தோம். இப்போ திருப்பியும் வந்து நாங்கள் அங்கீகரித்த கட்சி ஆகி இந்த விவசாய சின்னத்தை வாங்கியிருக்கோம். சின்ன காட்டுப்பா, இதை காட்டுறோம். இதை வந்து நாங்கள் 4 வருஷம் கழிச்சு நாங்கள் இந்த சின்னத்தை மீட்கிறோம். தேர்தல் ஆணையம் வெளியிடுது அஃபிஷியலாக, நாங்கள் கட்சி வெளியிடுறோம். இப்போ மாநாடு நடந்துச்சு, அதில் வெளியிடுறோம். நாங்கள் ஃபுல்லாக இணையதளத்தை பரப்பியிருக்கோம். எல்லா ஆஃபீஸுக்கும் பத்திரிகைகள் வந்து அஃபிஷியல் பண்ணியிருக்கோம். அது வேணால் நாங்கள் தலைமையில் ஆர்டர் காப்பியே எங்கிட்ட இருக்குது, அஃபிஷியல் பண்ண லெட்டர் காப்பி இருக்குது, நான் தரேன். அப்படி இருக்கும்போது இது வந்து தப்பு பண்ணுறது ஒரு காழ்ப்புணர்ச்சி மாதிரி தானே இருக்குது. இப்போ மேனேஜர் சொன்னார் சார் 4 வருஷத்துக்கு புதைச்ச ஒரு சின்னத்தை நீங்கள் நோண்டி எடுக்கணும். இல்லைன்னா நேற்று என்ன சொன்னீங்க, இன்னைக்கு பேப்பரில் அதுக்கு மன்னிப்பு போட்டு நாங்கள் மறுப்பு இன்னைக்கு பேப்பர் சார் சொன்னீங்க, போட்டிருக்கீங்களா? இங்கே மறுப்பே இல்லை, ஏன் போடல? ஒரு இஷ்யூ பேஸில் கேண்டிடேட் அவர் பேசுது சார். அவர் திருப்பியும் வந்து ரீவொர்க் வர சொல்ல சார். சாயங்காலம் 6 மணிக்கு வந்து திருப்பி பேசணும், திருப்பி பண்ணணும். எங்களுக்கு தேர்தல் நடக்குது. ஒரு காட்பாடி வேட்பாளர், வேலூர் வேட்பாளர் வெளியே லேடிஸாக அவங்க வெளியே இருக்காங்க. நல்லா கேட்டுங்க, நாங்கள் கஷ்டப்பட்டு வெம்பாடுபட்டு எல்லாம் உழைச்சி காசு போட்டு மற்ற கட்சி மாதிரி ஹோட்டல் கோழி பிரியாணியில் கொள்கை ரீதியாக எங்கள் சொந்த பணத்தை போட்டு நாங்கள் கட்சி நடத்தி வாக்கு சேகரிக்கிறோம். இந்த விவசாய சின்னத்துக்கு இந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறோம். நீங்கள் வந்து பழைய சின்னத்துக்கு போட்டால் மக்களை மடமாட்டினா அந்த எந்த வாக்குக்கு போடுவாங்கன்னு சொல்லுங்கள். இப்போது உங்கள் பேப்பரை படிக்கிற பிரதியை படிக்கிறவங்க பொதுமக்கள் வந்து நாங்களும் இது வாங்குற பாருங்க. நேற்று வாங்குறது இது இருக்குது, இன்றைக்கி வாங்குறது இது பாருங்கள். இந்த பிரதியை படிக்கிற நாங்கள் முட்டாளா? நீங்களே சொல்லுங்கள். இப்போ இதில் வரதெல்லாம் பொய் செய்தி, தினமலர் வந்து பொய் செய்தின்னு ஒத்துக்கிறீங்களா? ஏன்னா நாங்கள் இந்த செய்தியை பார்த்து நம்புகிறோம். அதே போல் இந்த செய்தியை பார்த்துட்டு இதுதான் விவசாய சின்ன நாம் தமிழ் கட்சி நம்பிட்டான மக்கள் யாருக்கு பாதிக்கப்படுறாங்க? நாம் தமிழ் கட்சி பாதிக்கப்பட்டா இந்த யார் பாதிக்கப்படுது? 234 தொகுதி தனிச்சு நிற்கிறேன் சார். கூட்டணி ஒன்றும் நிற்கல, ஆளுங்கட்சிக்கிறாங்க எதிர்கட்சிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பணம் வந்துடும் அது வந்துடுன்னு. நீங்கள் எங்கள் சின்னமே போச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணுறோம் சொல்லுங்கள்? இது எங்கள் அடிப்பட்ட உரிமை. இது நாங்கள் சண்டை போட்டு வெம்பாடு போட்டு தேர்தல் அடித்து இந்த சின்னம் வாங்கியிருக்கோம். இதை நீங்கள் மாற்றி போட்டோன்னா நாங்கள் என்ன பண்ணுறோம் சொல்லுங்கள்? நீங்களே சொல்லுங்கள். இது வந்து கிட்டத்தட்ட 234 தொகுதி வேட்பாளருடைய உழைப்பை சொல்கிற மாதிரி. நீங்களே சொல்லுங்கள். நாளைக்கு பேப்பர்ல இது பெரிய படமா போட்டு வேற ஒண்ணு வேணும் சார். இந்த மாதிரி இந்த தேதியில நாங்க இந்த மாதிரி போட்டிருக்கோம், இது வந்து தவறா போட்டுட்டோம். இதுதான் இவங்க சின்ன மாதிரி இந்த சின்னத்தை போட்டு தவறுதலா போட்டுட்டோம் அப்படின்னு எங்களுக்கு போட்டு கொடுங்க. பிரச்சாரம் பண்ணீங்க, அது கொடுங்க, நான் பேசி சாரிட்ட போட்டு சொல்றேன். இதுக்கு பரிகாரம் சொல்லுங்க ஐயா. இல்ல இல்ல இதுக்கு பரிகாரம் சொல்லுங்க ஐயா. அது வேணாம் ஐயா. இது கரெக்டா நீங்க மன்னிப்பு கேட்டப்பா. இது மன்னிப்பு கேட்டா தெரியாம வந்தா தெரிஞ்சு போடுங்க. நாங்க தப்பா தெரியாம இப்போ நீங்க சொல்றீங்க தெரியாம எவ்வளவு காசு வாங்குனீங்க? ஏனுங்க நீங்க எவ்வளவு வாங்கின்னு போட்டீங்கன்னு நாங்க ஆபீஸ்ல வீடியோ எடுக்க கூடாது சார். நாங்க எடுப்போம் சார். சார் இவ்வளவு ஆயிட்டதுக்கு அப்புறம் நாங்க இது எங்களுக்கு இதை போட்டதுக்கு எவ்வளவு காசு வாங்கி போட்டாங்களோ நாங்க அப்படித்தானே எடுத்துப்போம். சரி வாங்க வெளியே போய் பேசலாம். சரி வெளியே போய் பேசலாம். வாங்க வாங்க வெளியே போய் ரோட் சார். இது வந்து எல்லாருடைய உழைப்பை வந்து போட்டு நாங்கள் சின்னத்தை வச்சு உசுரை கொடுத்து நாங்கள் பரப்பிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து நாங்கள் எவ்வளோ தான் களத்துக்கு தேர்தல் ஆணையம் 40 நாள் வேலை கொடுத்தாலும் நாங்கள் இப்போ லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி நாங்கள் பண்ணாலும் இது எங்கள் சின்னமே இல்லையா சார்? இல்லை நீங்கள் நல்லா கொடுத்து எப்படின்னா நல்லா கொடுத்து என்ன பண்ணிட்டீங்க தூக்கி மண்ணவாரி போட்டீங்க. ஒரு நாள் ஏதோ சென்னையில அங்க தப்பா பண்ணிருக்காங்க, அது அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு, அது மாத்தியாச்சு.
சார் ஏதாவது உங்களுக்கு தேவைன்னா நீங்க எழுதி ஒரு பேப்பர்ல எழுதி கொடுங்க, நான் ஆஃபீஸ்க்கு அனுப்பி சென்னை ஆஃபீஸ்க்கு அனுப்புறோம். சார் இது மறுப்பு போகிறேன்னு சொல்லி உங்களுக்கு 6 மணிக்கு வாங்க, அங்க சம்பந்தமா சந்தேகத்தில் வருவாங்க, அவங்க கிட்ட பேசி பண்ணுவோம். சரிங்க சார். பண்ணா எப்படி சார் அப்படி இல்லை சார், எங்களுக்கு எல்லாம் எங்கள் உழைப்பெல்லாம் வீணாக போகுது சார். நீங்கள் இது போடுங்க, சின்ன மறுப்பு போடுங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றதே நாங்க தான். எங்களையே நீங்க ரிப்போர்ட் பண்ணீங்கன்னா அப்புறம் எப்படி சொல்லுங்க சார். நீங்கள் போட்டு பார்க்குறீங்க, நீங்கள் இந்த மாதிரி தோனியில் பேசினா நானும் சொல்கிறேன். நீங்கள் போட்டு பார்க்கல, நீங்கள் எங்கள் எல்லா உழைப்பையும் வீணாக்குறீங்களே இந்த சின்னம் போட்டு. 2000 நாங்கள் இந்த பேப்பர் இல்லை சொல்ல ஒரு நிமிஷம் எங்கள் பேச்சுக்கிறேங்க சார். இது இப்போ வந்து 2026 சார் இன்றைக்கி. நீங்கள் 2021 நாம் தமிழ் கட்சி நாங்கள் நின்று சின்னம் கரும்பு விவசாய சின்னம். அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே நான் கோமாவில் இருந்தீங்களா சார்? 4 வருஷம் ஆச்சு சார் சின்ன மாற்றி. நடுவில் நாங்கள் மைக்கில் நின்று 24 சார் டிஸ்ட்ரிபியூட்டரில் நல்லா கேட்டுங்க. வேலூர் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை ஆம்பூர் இதில் தான் இருக்குது. இந்த எடிஷனில் தான் இருக்குது இது. ஆமாம் சார். அப்போ டிசைன் பண்ணுறவங்க சார், டிசைன் பண்ணுற ஆஃபீஸில் தப்பு பண்ணிவிட்டு நீங்கள் சென்னை ஹெட் ஆஃபீஸ் மேலே திருப்பது தப்பு சார். இது மாற்றி எப்போ சார் வெளியிடுவீங்க? வேணா ஆமாம் சார், நான் வேணா உங்கள் எடிட்டர்கிட்ட ஃபைலை எங்கள் சின்னவங்க அலுவலகத்தில் ஒட்டிட்டு போட்டுங்களா? ஒரு 10 நாள் எடிட்டருக்கு மனப்பாடம் ஆகிற வரைக்கும் ஒட்டிட்டு போட்டுங்களா? ஐயா சார் நீங்கள் பண்ணுங்க, நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. நாங்கள் நேர்மையான கருத்தை வச்சு நாங்கள் போராட்டிருக்கோம். அது எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. கொஞ்சம் காலமா அவ்வளோதான். சின்ன மாற்றணும் சார், எங்களுக்கு வந்து இந்த சின்ன மாற்றணும். நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, மறுப்பு போடுங்க. நாம் தமிழ் கட்சி சின்ன மறுப்பு போடுங்க. இன்றைக்கி கூட நாங்கள் வேலூரில் பிரச்சாரம் பண்ணோம், திருவள்ளுவர் சிலைக்கு மாலை போட்டு. அது வேலூர் நியூஸ் தான். அந்த படம் வேணால் உங்களுக்கு அனுப்புகிற போட்டு எங்கள் விவசாய சின்னத்தில் வாக்கு சேகரிச்சான்னு போடுங்க. உங்களுக்கு அதுக்கான ஆதாரம், காவல்துறை இது தேர்தல் ஆணைய அனுமதி கடிதம் எல்லாமே உங்களுக்கு தரோம். அதிகாரப்பூர்வத்தோடு நாங்கள் செய்தி தரோம். நீங்கள் போடுங்க. சரிங்க சார், பாருங்கள்.